பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸியில் S25 அல்ட்ரான்ட்டு ஒரு ஃபோன் இப்போ வந்து லான்ச் ஆகிருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லா டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸுமே இப்போ இந்த வீடியோ வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்மளால எவ்வளோ பட்ஜெட் கொடுத்து வந்து ஃபோனை வாங்கி ரிவ்யூ போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச என்னென்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது போல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங்கோட கேலக்ஸி சீரிஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்குறதுக்கு யூனிக்கான டிசைனில் அவங்க புதுசாக லான்ச் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய எல்லா மாடல்லையும் அவங்களோட இதிலே வந்து அவங்களே வந்து காப்பி பண்ணிப்பாங்க. பட் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாக்ஸி டிசைனில் வரும். இந்த S25, 24, 23 யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பாக்ஸி டிசைன் இருக்கும் சைடில். ஸோ கர்வ் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் அது கூடயே வந்து அந்த பென் சப்போர்ட்டுமே இருக்கும். ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவுமே வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பெரிய ஃபியூச்சராக வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண S23, 24ல் வந்த ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதுவுமே இதில் இருக்க போகுது. பட் வேறு என்ன புதுசாக இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சாம்சங் கேலக்ஸியோட S25 அல்ட்ரா அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஆர்டர் பண்ணுறது தான் இப்போ வந்து ஆன் பண்ணியிருக்காங்க. ஒரு 12,000 சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட்டு மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் அதுவே ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஐஃபோனுமே வந்து இப்போ அடுத்து 17 வரப்போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கேலக்ஸியோட ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கேலக்ஸி ஏஐனா ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே ஏஐன்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் ஒரு ஏஐ வந்து இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, வாங்க வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் டூ டாக், அதான் கூகுள் டாக் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் கூகுளில் அதான் வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது தான். அண்ட் தென் ஏஐ ப்ரோ விஷுவல் இன்ஜின் இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபோனில் ஷூட் பண்ண வீடியோ தான் அதோட அவுட்புட் தான். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் தென் ஒரு கஸ்டமைஸ்டு பவர்ஃபுல் ப்ராசஸர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாம். அண்டு அன்பாலர்டு பேட்டரி லைஃபாம் கிட்டத்தட்ட ஒரு 1 டே எடுத்திருக்கு ஷூட்டில் வீடியோவில் பார்த்தா தெரியுது நமக்கு. இதெல்லாம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? சிம்பிள் இம்பேக்ட்ஃபுல். ஓகேவா? டிசைன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். சைடில் மட்டும் ஒரு கர்வியாக இருக்குது. அண்ட் தென் பாக்ஸி ஃபுல்லாக வந்து பாக்ஸியாக இருக்குது. இங்கே ஒரு 5 கேமரா மாடியூல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்னன்றதை பார்க்கலாம் நம்ம. டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு யூனிக்காக ஒரு 5 கேமரா டிசைனாக இருந்தாலும் அது ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்கிறது கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கலர்ஸ் பார்ப்போம். கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டைட்டன் சில்வர் ப்ளூவாம் இது பேர். இதுவும் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே டல்லான கலராக தான் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. டைட்டானியம் பிளாக்குன்னு ஒன்று இருக்குது. டைட்டானியம் கிரேன்னு ஒன்று இருக்குது. அண்டு ஒயிட் சில்வர் டைட்டானியமில் தான் எல்லாமே. டைட்டானியம் ஜெட் பிளாக், ஜாடி க்ரீன், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானியம் பிங்க் கோல்டு. இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய வேரியண்ட்டாக இருக்குது. அண்டு இதெல்லாம் ஒரு சில இந்த வேரியண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சாம்சங்கில் மட்டும்தான் வந்து, அதாவது அவங்க வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து வாங்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மற்றபடி இதெல்லாம் நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயுமே வந்து அவைலபிளாக வந்துடும். ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறோம். நீங்கள் வேணால் வந்து இதுலேருந்தே வந்து பை பண்ணிக்கலாம். லுக் த ஸ்லீக் பில்ட் த்ரூ அவுட். ஓகே, பார்க்கலாம் டிசைன்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அல்ட்ரா ஸ்ட்ராங் டைட்டானியம் பாடி ஃபுல்லாக டைட்டானியம் ஃப்ரேமாக இருக்க போகுதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா அவங்க டைட்டானியம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தனால ஓகே டைட்டானியம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, 5G நெட்வொர்க் ரிசீவிங் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு அந்த மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது போல் வந்து டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ரிசீவ் பண்ணோம். அண்டு கார்னிங் ஊரில் ஆர்ம் 2 டிஸ்பிளே கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஓகே, அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவோம், உங்களுக்கு தெரியும். IP68 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் பைட் பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஃபுல்லி ஐபி ரேட்டட் தான். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் ஏஐயில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரீஃப் கெட் ஹைலைட்டட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைனமிக் ஐலேண்டில் மேலே வரும் இல்லையா? அதை வந்து இங்கே கீழே கொடுத்துருக்க மாதிரி இருக்குது இந்த டிசைனு. இது ஒரு ஃபீச்சராக ஏஐயில். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் டூ டாக் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதான் நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா? அதான் அது. அண்ட் தென் கோ லைவ் கெட் ஆன்சர். ஸோ நம்ம எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறோமோ எல்லாத்துக்கும் வந்து இது டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம சாட்ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இது வந்து அதுவே வந்து கொடுத்துரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பர்சனலைஸ்டு ப்ரீஃப் ஃபார் யுவர் டே. சில நமக்கு தேவையான டெய்லி ரொட்டீன்ஸை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். இப்போ டைம் அலாரம்ஸ் அதுவெல்லாம் செட் பண்ணுவோம்ல ரிமைண்டர் மாதிரி, அதெல்லாமே இது பண்ணிக்கும். அண்டு ஹெல்த் ரிமைண்டர் அதெல்லாமே வந்து செட் பண்ணிக்கலாம்.
அண்டு இந்த சர்க்கிள் டு ஃபைண்ட் அவுட் இது வந்து எல்லா ஃபோன்லேயுமே வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஆல்ரெடி லான்ச் ஆன எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து இந்த ஒரு ஃபைண்டர் வந்து வந்துருச்சு. ஏதாவது இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அதில் இதை எடுத்து சர்க்கிள் பண்ணால் அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் வந்து கேப்சர் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, அது கிராப் பண்ணுறது தான். அதை வந்து அப்படி வந்து மாற்றிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ மியூசிக் லிசனிங் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். இதெல்லாம் தேவையில்லாத ஃபியூச்சர் தான் கிட்டத்தட்ட. அண்டு சவுண்ட் ஸ்டுடியோ அவுட் யுவர் ஃபிங்கர். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் அதுக்கு வந்து சில ஏஐஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குமே சில வீடியோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வேணால் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட வந்து பேர் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணிக்கலாம். சாம்சங்கோட எக்கோ சிஸ்டம் அது. பர்சனல் டேட்டா ஸ்டே பர்சன், அதாவது ப்ரொடெக்ஷனுக்கு இவங்க சிலது யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம பெருசாக இது பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் இதோட கேமராவுக்கு வருவோம். கேமராவுக்கு ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு ப்ரோ விஷுவல் இன்ஜின் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது மெயின் கேமரானே வந்து நமக்கு தெரியல கிட்டத்தட்ட. ஓகே, செல்ஃபிக்கு நமக்கு தெரியுதுங்க. ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 200 மெகா பிக்சல் ஒரு வைட் ஆங்கிள் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைட், அல்ட்ரா வைட், வைட் ஆங்கிள் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து நமக்கு 2x ஆப்டிக்கல் குவாலிட்டி ஜூமில் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு 50 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ், அதில் 5xல் ஜூம் பண்ணி நம்மளால் சூப்பரான குவாலிட்டியில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அண்டு 10 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ். இன்னும் எனக்கு புரியல, ஏன்னா 5 மெகா பிக்சலும் டெலிஃபோட்டோ லென்ஸு, 10 மெகா பிக்சலும் டெலிஃபோட்டோ லென்ஸு. அப்படி 2 டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதில் பண்ண வேண்டியது இதிலே பண்ணிடலாம் இல்லையா? தெரியல அது என்னன்ட்டு, நம்ம ஃபோன் வந்தால் தெரிஞ்சிருக்கும். அன்ரைஸ்டு நைட் ஃபோட்டோகிராஃபி வீடியோ அன்லெஸ் நாய்ஸ். ஸோ இந்த வீடியோ அவுட்புட் தான் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. HSL வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டிஸ் நல்லாவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு நைட் டைமில் எடுக்கிறப்ப இந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வருமானு கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் எடுத்திருக்க ஃபோனில் வந்து வராது. இதில் நல்லாவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதில் இம்ப்ரூவ்டு ஒரு 10 பைட் ஹெச்டிஆர் ஃபார் ரன்னிங் குவாலிட்டிக்கு இருக்குது. அண்ட் எபிக் போர்ட்ரேட். ஸோ சிங்கிள் டைமில் வந்து போர்ட்ரேட் வந்து சரியாக இங்கே ப்ரோக்கன் எஃபெக்ட் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வந்து பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அல்ட்ரா வைடு மேக்ரோ, அதை யூவினா அல்ட்ரா தான், அல்ட்ரா வைடு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் இது. எப்படி இருக்கு பாருங்கள், ஃபோட்டோஸ் அவுட்புட்ஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வைட் ஆங்கிளில் வந்து ப்ரூஃப் பண்ணுறது. அது வந்து மேக்ரோ, அல்ட்ரா வைடு, இது டெலிஃபோட்டோ லென்ஸ். ஓகே, நல்லா தான் இருக்குது அவுட்புட்ஸ்லாம். அண்ட் ஜூமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 100x ஜூமு. ஸோ இது 10xல் இங்கே இருக்காங்க. நல்லா பெரிய ரொம்ப தூரத்துலேருந்து எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி குறையும், அவங்க சும்மா சொல்கிறது தான் அது. ஏற்கனவே வந்த ஃபோன்ஸ்லேயுமே சரி இதே தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோ லெவல் ஷூட்டிங் டு எடிட். ஸோ இதில் டைமர் செட் பண்ணலாம், என்ஹான்சர் செட் பண்ணலாம். ப்ரோ மோடில் வீடியோ ஷூட் பண்ணுறோம் சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து அது. ஸோ அதை வந்து நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். அதுக்குமே சில வீடியோஸ் வந்து அவங்க இன்புட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் ப்ரோ மோடில் வீடியோ ஷூட் பண்ணுறது. ஸோ இதனால உங்களுக்கு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ எல்லாமே நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு நிறைய ஃபோனில் வந்துருச்சு. த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர் கஸ்டமைஸ்டு ஃபார் ஸ்னாப்ட்ராகனோட 8 எலைட். ஸோ இதை தான் வந்து கஸ்டமைஸ்டு ஃபார் கேலக்ஸின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதில் ஒரு இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் கேலக்ஸின்ட்டு. மேபி எதனா ஒரு சில கஸ்டமைசேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க இதை இன்புட் பண்ணது மூலயமா ஒரு 37% சிபியூ ப்ராசஸரை வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கு. ஜிபியூ வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு கிராஃபிக்ஸில். அண்ட் என்பியூ வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறது நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது யூசர்ஸ்க்கு. அவங்களோட டெஸ்டிங் படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அப்ஸ்கேல் வித் ப்ரிசிஷன் சி த டிஃப்ரென்ஸ். ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி காட்டும்னு நினைக்கிறேன் டிஸ்பிளேயில் பார்க்குறப்ப. பட் டிஸ்பிளேயில் பார்க்குறதா இல்லை, ஓகே, இந்த ஏஐ இன்ஜின் அல்காரிதம் ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களே. ஒரு 1 டே ஃபுல்லாக வந்து அது வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் டைம் லேப்பில். ஸோ இதெல்லாம் ஒரு 31 ஹவர்ஸ். ஓகே, 31 ஹவர்ஸ் வந்து வீடியோ எடுக்குமா அப் டு. பரவாயில்ல, நல்ல ஃபியூச்சர் தான். ஒரு 1 டிபி ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப் டு 1 டிபி வந்து நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா மேக்ஸிமம் குவாலிட்டியில் அவுட்புட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு உடனே வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடும். கண்டிப்பாக வந்து ஃபுல் பண்ணி தான் ஆகணும். நம்ம 1 டிபி மேலே போட்டு தான் ஆகணும் ஸ்டோரேஜ். ஒரு 12 ஜிபி மெமரி அப் டு 256 ஜிபி அண்ட் 512 1 டிபி, இந்த 3 வேரியண்ட் இருக்குது.
அதுக்கு மேலே வேணுன்னா நம்ம பிராண்டை ரெஃபர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஆல் நியூ யூஐ 7 பில்ட் ஃபார் ஏஐ. யூஐ 7ல் வந்து ரெண்டாவது ஒன் யூஐ, ஓகேவா. சாம்சங்கோட யூஐலாம் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது போல் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நானே சில ஃபோன்ஸ் பார்க்குறப்ப யூனிக்காக வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நிறையா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ யூசர்ஸ் பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் எஃபெக்டிவ் ஃபார் ஐஓஎஸ். ஸோ அவங்ககிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதுக்கு வந்து சில ஈஸி ஷேர் அது போல் ஒன்று இருக்கு இல்லையா, குயிக் ஷேரை வந்து ஈஸி ஷேர்னு மாற்றினாங்க. ஸோ ஈஸி ஷேரை வந்து குயிக் ஷேர்னு மாற்றினாங்க. இது போல் பேரை சேஞ்ச் பண்ணி வந்து விட்டுருங்க. இது ஈஸியாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஷேர் இட் அளவுக்கு வராது, ஷேர் இட் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அண்ட் பெட்டர் டுகெதர் வித் கேலக்ஸி. ஸோ இதெல்லாம் கேலக்ஸி அவங்க ப்ராடக்ட்ஸ் இதில் சேர்த்து வைக்கிற மாதிரி தான். ஈகோ சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறதுக்காக சில பொருள்லாம் வந்து இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஐஃபோனுமே லான்ச் பண்ணுவாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸில். இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஃபோனு, டேபு அண்ட் தென் வாட்ச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஈகோ சிஸ்டமில் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கிறது. இவங்களும் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் வந்து ஹையர் எண்டில் வாங்கினாலும் சார்ஜர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி கேபிள்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அவர் ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச். கீப் இட் கவர். ஸோ ஓகே, கவர்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இதெல்லாம் சும்மா பிரிண்டட் தான், பட்டு இதெல்லாம் வேறு ஃபோனோட கவர் மாதிரி இருக்குது. ஏன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறப்ப இந்த கவர் மட்டும்தான் இதில் மேட்ச் ஆகும். மற்றபடி இது மூணுமே வந்து மேட்ச் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. இது ஒன்று மட்டும்தான் வந்து மேட்ச் ஆகும். மேபி இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் வர்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் 2 ஹோல் மட்டும் போட்டால் இதில் மேட்ச் ஆகிற மாதிரி அவங்களே வந்து காட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வேறு என்ன உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் இவங்களே வந்து இது பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதை வந்து நான் வந்து ஏஆரில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை நான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரியல் டைமில் எப்படி இருக்குன்றதை வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.